ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆட்சியாக இருந்தாலும் மாறி மாறி தமிழ்நாட்டில் ஆட்சிகள் வருகிற போது முதல் ஆட்சியிலே செய்த திட்டத்தை, தொடங்கிய திட்டத்தை மறுபடி வந்த ஆட்சியாளர்கள் அந்த திட்டத்தை மாற்றி விடுவார்கள். ஆனால் இதற்கு முன்னால் உருவாக்கிய இந்த திட்டம் வேறொரு ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட திட்டம். ஆனால் தொடர்ந்து கலைஞரவர்கள் மாணவர்களுக்கு தானே, நல்லது தானே, அதை திட்டம் தொடரலாம் என்று தொடர வைத்தவர் கலைஞரவர்கள். அதை தொடர்ந்து இன்றைக்கு தளபதி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி ஆரம்பத்திலிருந்து முதலில் உயர்கல்வி, இடைநில்லா கல்வியை உருவாக்க வேண்டும், யாரையும் இடையிலே அவர்கள் கல்வியை விட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய தளபதி அவர்கள், முதலமைச்சர், உயர்கல்வி பயிற்சிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் என்று அறிவித்தார். அதற்கு பிறகு மாணவர்களுக்கு என்று அறிவித்தார். தொடர்ந்து இந்த ஆட்சியை பொறுத்தளவு பல்வேறு இலாக்காக்களை பார்த்த அமைச்சர் நான். ஆனால் இந்த பள்ளி கல்வித்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 39,000 கோடி பணம் நிதி ஒதுக்கி நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார்கள். அது தொடர் செலவினமாக சம்பளமாக கொடுத்தாலும் கூட இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு இடவசதி செய்து தர வேண்டும். அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் சுற்றுச்சுவர், கழிவறை வசதி, குடிநீர் வசதி என்று அடிப்படை வசதிகளை செய்வதோடு தொடர்ந்து 7000 பள்ளி வகுப்பறைகளை நம்முடைய தளபதி அவர்கள் வழங்கி இப்போது 2000க்கும் மேற்பட்ட வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு, நேற்று கூட நாங்கள் ஒரு 15க்கும் மேற்பட்ட வகுப்பறைகளை திறந்து வைத்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், இது அரசு உதவி பெறுகிற பள்ளி. வந்திருக்கிற பள்ளிகள் மேற்கு தொகுதியை எடுத்துக்கொண்டால் அனைத்து பள்ளிகளும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளாகவும் தனியார் பள்ளிகளாகவும் இருக்கிறது. அரசு பள்ளிகளில் நேற்று கூட முதன்மை கல்வியாளரிடம் நான் அமைச்சரே இன்றைக்கு என்ன தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார், மாநகராட்சி சார்பாக ஒரு சிறந்த பள்ளியை மாணவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் செலவிலே, இப்போது 6 கோடி ரூபாய் செலவிலே, 21 கோடி செலவிலே புதிய கட்டிடங்கள் மாநகராட்சி பள்ளிகளாக கட்டடம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 1000 பிள்ளைகள் அதில் எடமலப்பட்டி புதூரில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒரு 500-600 பிள்ளைகள், 1000 பிள்ளைகள் ஹைஸ்கூலில் படித்திருக்காங்க. +2 இன்றைக்கு அமைச்சர் அவர்கள் +2 தருகிறேன் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். நான் இதை சொல்வதற்கு காரணம், அரசு பள்ளியாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மாநகராட்சி பள்ளியில் எங்கள் துறை என்ற சார்ந்தால் அதை உடனடியாக நிறைவேற்றியிருக்கிறோம். வெகு விரைவில் ஒரு பெரிய இடம் பார்த்து அரசு சார்பாக நடத்துகிற ஒரு பள்ளியை மாணவர்களுக்கு தனியாக, மாணவர்களுக்கு தனியாக அரசு சார்பாக கல்லூரி வரை கொண்டு செல்கின்ற அந்த பணியை தொடங்குவோம். அதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தால் கலைஞருடைய காலத்திலிருந்து இதுவரை அனைத்து இடங்களிலும் அரசினுடைய கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன. கலைஞர் லால்குடியில் கொடுத்தார். மணச்சனூர் ஒன்றிய ஒரு தொகுதியை தவிர அனைத்து தொகுதிகளிலுமே அரசினுடைய கல்லூரிகள் இன்றைக்கு அரசு சார்பாக வழங்கப்பட்டு விட்டது. எனவே இந்த கல்விக்காக முக்கியத்துவம் தருகின்ற ஒரு அரசாக நம்முடைய தளபதி அவருடைய அரசு இருக்கிறது. இன்றைக்கு இந்த பள்ளி மாணவர்களுக்கு உங்களுக்கெல்லாம் சைக்கிள் தருகிறோம். பார்த்தா டிராஃபிக்லாம் மாதிரி இல்லைங்க, நிறைய டிராஃபிக் அதிகமாக உருவாகிட்டு. நீங்கள்லாம் ஜாக்கிரதையாக ஸ்கூலுக்கு வந்துட்டு திருப்பி போகிற வரைக்கும் நல்ல முறையில் வந்து போக வேண்டும். அதை கவனமாக சாலைகளில் செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் உங்களையெல்லாம் ஒரு 15 எந்த நிகழ்ச்சிக்கும் தாமதமாக வர மாட்டேன். கொஞ்சம் டிராஃபிக்கில் நின்று போச்சு, இல்லைன்னா 15 நிமிஷம் முன்னாலே வந்திருக்காங்க. எனவே இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்த தினம், அது குழந்தைகள் தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் என்னுடைய குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சைக்கிளை வழங்கி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.